தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, பஞ்சாப், ஒடிஷா டிமாண்ட் ஃபேர் டீலிமிட்டேஷன். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 30 ஆண்டுகளுக்கு தொகுதி மறுவரைக்கான ஒத்திகையை ஒத்திவைப்பதாக நாடாளுமன்றத்தில் பிரதமர் அறிவிக்க கோரி தீர்மானம் நிறைவேற்றப்பட இருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நியாயமான தொகுதி வரையறைக்கான கூட்டுக்குழு கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்ற முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலிவங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ், வணக்கம். என்ன தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு, விவரங்களை வழங்கலாம். வணக்கம். இன்னும் சற்று நேரத்தில் அந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கின்றது. இன்னும் ஓரிருவர் மட்டுமே பேச இருக்கின்றார்கள். இதில் எதிர்பார்க்கப்படும் அந்த தீர்மானம் உள்ள இருக்கக்கூடிய சில அதிகாரிகள் மூலம் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவலின்படி, அதாவது 30 ஆண்டுகள் இதனை ஒத்திவைக்க வேண்டும். இந்த தொகுதி மறு வரையறை செய்யக்கூடிய திட்டத்தை அடுத்த 30 ஆண்டுகளுக்கு செய்யக்கூடாது என்று தீர்மானம் பல்வேறு விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருப்பதாக சொல்கிறார்கள். நியாயமான தொகுதி வரையறைக்கான இந்த கூட்டுக்குழு கூட்டத்திலே இந்த முக்கியமான தீர்மானம் நிறைவேற்றப்படுவதற்காக தெரிகின்றது. ஒத்திவைக்கக்கூடிய அந்த முடிவை பிரதமரே அறிவிக்க வேண்டும் எனவும் தீர்மானத்தில் இடம்பெறும் என்றும் அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். அதாவது 30 ஆண்டுகளுக்கு இந்த நியாயமான அந்த மறுவரையறை, தொகுதி மறுவரையறை செய்யக்கூடாது எனவும் அதனை அடுத்த 30 ஆண்டுகளுக்கு செய்யக்கூடாது. காரணம், தென் மாநிலங்கள் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில குறைவான மக்கள் தொகை இருக்கிறார்கள். எனவே மக்கள் தொகை அடிப்படையிலே நீங்கள் தொகுதி மறுவரையறை செய்தால் அது பல மாநிலங்களுக்கு பெரும் பாதிப்பாக, பின்னடைவாக இருக்கக்கூடும் என்ற அடிப்படையிலே அதனை நீங்கள் புரிந்து கொண்டு நியாயமான தார்மீக அடிப்படையிலே ஒத்திவைக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்படலாம் என்று சொல்கிறார்கள். நாடாளுமன்ற எம்பிக்கள் எண்ணிக்கை தற்போது 543 இருக்கக்கூடிய நிலையில் அந்த எண்ணிக்கையே அடுத்த சில ஆண்டுகளுக்கும், அதாவது அடுத்த 30 ஆண்டுகளுக்கும் தொடர வேண்டும் என்பதுதான் கோரிக்கையாக இருக்கின்றது. ஏற்கனவே இதற்கு முன்பு மன்மோகன் சிங் அவர்களுடைய அந்த ஆட்சி காலத்திலும் அதற்கு முந்தைய காலகட்டங்களிலும் கூட நாடாளுமன்றத்தினுடைய தொகுதிகள் எண்ணிக்கையை கூட்ட வேண்டும் என்பதே கோரிக்கை எழுந்தபோது அப்போது தென் மாநிலங்களுடைய மக்கள் தொகையை கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இந்த கோரிக்கை ஒத்திவைக்கப்பட்டது. அந்த கோரிக்கை இன்னும் அப்படியே உயிர்ப்புடன் இருக்கக்கூடிய காரணத்தால், இந்த தென் மாநிலங்கள் இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு உதவி இருக்கக்கூடிய காரணத்தால் எங்களுடைய அந்த குரல் வலை நெரிக்கக்கூடாது என்ற அடிப்படையில் இந்த எம்பிக்கள் எண்ணிக்கை அப்படியே தொடர வேண்டும். அடுத்த 30 ஆண்டுகளுக்கு இதில் எந்த மாற்றத்தையும் நீங்கள் செய்யக்கூடாது என்ற ரீதியில் தீர்மானம் நிறைவேற்றப்பட இருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, பஞ்சாப், ஒடிஷா டிமாண்ட் ஃபேர் டீலிமிட்டேஷன்.